அந்த டிக்டாக்ங்கிற செயலியை நிறுத்துங்க. ஏன் பூரா பிள்ளைகளை என் பேச்சு எடுத்து பேசுது, பயந்துட்டான். அவனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமில்ல, இப்ப இந்தியாவுக்கு பல பிரச்சனை இருக்கு, அதுல பெரிய பிரச்சனையே நான் தான். அவனுக்கு உயர் சாதியினர் அது ஒரு வார்த்தை, முன்னேறிய வகுப்பினர், முன்னேறிய சாதியினர், அவன் தான் முன்னேறிட்டான. அப்புறம் மயத்துக்கிட ஒதுக்கீடு. அந்த உயர்ந்த சாதியை நாங்களா ஒரு கை பாக்குறோம். என்ன நீ உயர்ந்துட்ட எங்களோட புடி, உனக்கு செல்போன் இலவசம், உனக்கு மிக்சி இலவசம், அண்டா இலவசம், குண்டா இலவசம், மூக்குத்தி இலவசம், தோடு இலவசம், தொங்கட்டா இலவசம். இது ஒரு கவர்ச்சி அரசியல், கவர்ச்சிகரமான ஏமாற்று. கல்வி மானுட உரிமை, அறிவை வளர்க்கிற கல்வி வியாபாரம். நான் தான் சொல்றேன், ஒரு தாள்ல வேணா எழுதி தாரேன், நான் முதலமைச்சர் ஆகிறேன். என் மீனவனை அடிக்கடி சிறையில் போறது சுட்டு போறான சிங்கள, அவனை தொற்ற சொல்லு, அவனை தொற்ற சொல்லு. ஏய் என்னப்பா நீ இவ்வளவு பேசுன, அந்த அட்டாம்பாரு பண்ணு. ஆந்திர அளவு என்ன சொல்லுவ, நாங்க தேவர் எப்படி சொல்லுவ, நாடார் எப்படி சொல்லுவ, போய் ஆந்திர அளவு எப்படி சொல்லுவ. அவன் போன உடனே சொல்லுவான் நீ தமிழன்னு, கேரளா போய் போன உடனே தமிழன்னு சொல்லுவான். அதான் அடையாளம். இந்தியாவுக்குள் உள்ள உலகத்தின் எந்த ஓரத்திற்கு நீ போனாலும் நீ தமிழன் என்பதான் உன் அடையாளம். சிலர் சீமான் ஒரு தீவிரவாதி, ஏன் சத்தமா பேசுகிறார். சத்தமா பேசுறதெல்லாம் தீவிரவாதமாட. நான் இவ்வளவு சத்தமா பேசினேன், சனியை உங்க காதுல விழலையடா. இவ்வளவு சத்தமா பேசிய உங்க காதுல விழலையே. என்கிட்ட எல்லாரும் எப்படி கேட்பாங்கன்னா, சீமான் நீங்க எப்படி தமிழர்களை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. நிறைய கூட்டமா இருக்கிற இடத்துல பறை எடுத்து அடி. எவன் தன்னை அறியாம தனியா ஆடுறானோ அவனெல்லாம் அந்த மேடையில சொல்றேன், மாட்டுக்கறி திம்பேன். மாட்டுக்காக பேசுகிறார், போராடுகிறார், அப்புறம் மாட்டுக்கறி திம்பேனுங்கிறார். நான் போராடுறதே மாட்டுக்கறி திங்கத்தான். சிட்டுக்குருவி செத்தா என்ன, சிட்டுக்குருவி செத்து போச்சு, செத்தா என்ன, செத்தா நாம இருக்க மாட்டோம் உலகத்துல. மற்ற உயிரினங்களும் மரங்களும் மனிதர்கள் இல்லாமல் வாழும், மற்ற உயிரினங்களும் மரங்களும் இல்லாமல் மனிதன் வாழவே முடியாது. இதுதான் சத்தியம். ஏங்க நீங்க முன்ன மாதிரி கோவப்பட மாட்டீங்க, வர மாட்டேங்குது. மாதிரி கோபமா இருந்துச்சு, நான் மட்டும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் அம்பாடு போயிட்டு இருந்தான். இப்ப எல்லாரும் கோவப்படுறான், எனக்கு சிரிப்பா இருக்கு. நான் பேசிட்டு வந்ததா அவன் அங்கிட்டு போயிட்டு இருக்கான். அடே அருமையா பேசுறியடா. பொடி லூசு, போடா மென்டல், பொடி பண்ணி, போடா எருமை, பொடி சைக்கோ, போடா கிறுக்கா. நடி திட்டு சொன்னா கொஞ்சம் நீ மட்டும் கோவமாவா பேசுற. இதுக்கு பேரு எங்க அப்பத்தா சொல்லுவோம் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு அனுபவிச்சுக்கிற வேண்டியதான், வேற என்ன. தமிழனின் யார் வந்தாலும் சாதி கேட்ட, சாதி பார்த்த, சீமா என்னாலும் என்ன, சீமா என்ன சாதி என்ன, ராமதாஸ் இருந்தாலும் என்ன, திருமாவளவன் இருந்தாலும் என்ன, சரத்குமார் இருந்தாலும் என்ன, கார்த்திக் இந்த சாதி என்ன, தமிழன் எவன் வந்தாலும் ஜாதி கட்ட. இது என்னைக்காவது எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி. எனக்கு தெரிஞ்சு இந்த மக்களை சரியா புரிஞ்சு வச்சிருந்தது ஐயா எம்.ஆர். ராதா மட்டும்தான். வேற அவர் சொல்றாரு, டேய் 25 வருஷமா பொய் பேசு பொழைச்ச வக்கீல் நீதிபதியானவன உண்மை பேசுவான். உனக்கு ஒரு குறையும் கிடையாது. உன்னைய மாதிரி உலகத்துல தலை சிறந்தவன் கிடையாது. நீ பாரு, உலகத்திலே மிக மூத்த குடி நீ. எல்லாரும் அவனவன் தாய்மொழியில பேசுறான், நீ அந்த மொழிகளின் தாய்மொழியில பேசிக் கொண்டிருக்கிற. நவிகள் நானா சொல்றேன், என் நிலத்தை நாளணும் எனக்கு என்ன வெறியா? அதுல சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுதான் புரட்சி பாவனை. நானா சொல்றேன். நீ இந்த லட்சியத்தில் கொண்ட கொள்கையில் வெல்லலைன்னு வச்சுக்க, செத்து போன செங்கொடி பைத்தியக்காரின்னு ஆயிரும். செத்து போன விக்னேஷும் ரவூப்பும் முத்துக்குமாரும் பைத்தியக்காரங்க. நான் இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. நீ ஓட்டு போடு, போடாம போ, நீ தொடர்ச்சியா ரெட்டலைக்கு போடு, குக்கருக்கு போடு, சூரியனுக்கு போடு, இன்னொரு 5 ஆண்டு போட்டுக்கிட்டே வா. கடைசியா போட்டவன் கைக்கு குஷ்டம் வறுமை ஒழிய ஒரு தூங்கும் புலியை பகை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குரு பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் ஒன்று தாக்குவோம். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா என்று. சீமா நீ பாட்டு பேச்ச, நீ பாட்டு முதல்ல இது என்னன்னு பாரு. குவார்டர் 100 ரூபா, 105 ரூபா வாங்கிட்டாமே. இப்ப நீ வந்தது என்னன்னு கேக்குற நீ. அவன் பிரச்சனை அவனுக்கு. கல்வி தனியாரு, சாலை தனியாரு, போக்குவரத்து தனியாரு,
நல்லா கவனிச்சுக்கணும். மருத்துவம் தனியாரு, குடிநீர் தனியாரு, மின் உற்பத்தி தனியாரு, எல்லாமே தனியார் மயம் என்றால் அரசின் வேலை என்ன?